என்னம்மா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? என்ன ஞாபகம் இல்லையா? ஹலோ, யாருங்க நீங்க? இந்த அம்மாவை கேளு. நந்தினி, யாருமா இவன்? இவன் தான் கமிஷன் கேட்டான். ஹலோ, எங்க இடத்த விக்கிறதுக்கு நாங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு கமிஷன் தரணும்? கமிஷன் கேட்டதே பெரிய தப்பு. இப்ப ஒரு படி மேல போய் இடத்தையே சொந்த கொண்டாட பாக்குறீங்க. என்ன திமிரு இருக்கு உங்களுக்கு? அட, இந்த அம்மா சொல்லலையா உங்களுக்கு? மறந்துட்டாங்க போல இருக்கு. ஹலோ, வாயை மூடுறீங்களா? இது எங்க இடம். பக்காவா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இருந்துட்டு போகட்டும். நிலத்தை அளந்து கம்பி வேலி போட போறோம். 1/2 மணி நேரத்துல சர்வேர் வந்துட போறாரு. வந்துட்டு போகட்டும். ஹலோ, என்ன நக்கலா? இல்ல பிரதர், நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல. நாங்க கேட்ட கமிஷனை இந்த அம்மா கொடுத்திருந்தா இந்த போர்டு இங்க வந்திருக்காது. இந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. நீங்க 2 பேரும் பொறுப்பு எடுத்துக்கிட்டு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. போர்ட்டை கழட்டி தோல் மேல போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். முடியாதுன்னா பரவாயில்ல, வரப்போற சர்வேயரை வச்சு நிலத்தை அளந்து பிரிச்சு பிளாட் போட்டு வித்துட்டு கமிஷன் பணத்தை எடுத்துக்கிறோம். மீதிய பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துருவான். டோன்ட் வரி. எப்படி வசதி? வேணாம், நான் என்னோட ஆத்திரத்தை அடக்கிட்டு சொல்றேன். நாங்க நியாயமா நேர்மையா உழைச்சு முன்னேறணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். குறுக்க வராதீங்க. வரலன்னா நாங்க எப்படி பொழைக்க முடியும்? என்னடா ரவுடிசம் பண்றீங்களா? ரவுடிசம் இல்ல பிரதர், பிசினஸ். என்னோட பிசினஸே இதான். இது என்னோட ஏரியா. இங்க இருக்கிற தூசு, துரும்பு, மரம், மட்டை, கல்லு எல்லாத்தையுமே எதை விக்கிறதா இருந்தாலும் என்ன கேட்டுதான் விக்கணும். வாங்குறதா இருந்தாலும் என்ன கேட்டுதான் வாங்கணும். இந்த கபாலிக்கு கமிஷனை வெட்டினா தான் காரியம் நடக்கும். இதுக்கு மேல பேசுனேன்னு வச்சுக்க, மவன இப்பயே உன்னை இங்க வெட்டி காரியம் பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதை ஓட தூக்கிட்டு ஓடி போங்கடா. விடு மகேஷ், இவங்க கிட்ட என்ன வெட்டி பேச்சு? வா, நம்ம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னது போலீஸா? போய் போலீஸ பாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டரை பாரு, ஏசிய பாரு, டிசிய பாரு, கமிஷனர் பாரு, யார வேணாலும் பாரு. இந்த ஏரியாவுல நான் சொல்றதுதான் சட்டம், நீதி, நியாயம், தர்மம் எல்லாமே. ஏய், உன் அடக்கத்துக்கு நான் ஒருத்தன் போதுடா. மடிங் மவன. மாமா நிறுத்துங்க. மகேஷ், மகேஷ் நிறுத்து. சொன்னா கேளுங்க. மாமா வேணாம் மாமா. ஐயோ, நிறுத்துங்க. மகேஷ். மாமா, போதும் நிறுத்துங்க. வாங்க 2 பேரும். என்ன நீ? அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு காட்டுறீங்களா? ஏனி இவனை சும்மா விட கூடாது. மகேஷ், ஆடாங்கறல்ல, சொன்ன கேளு. இந்த பிரச்சனை இப்படி டீல் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. வாங்க போலாம். வாங்கன்றல. கிரா வரேன். அடி சாவடிச்சிடுவேன். ஏய், நீ எப்படி வேணாலும் டீல் பண்ணிக்கோ. எனக்கு கமிஷன் வெட்டாம இங்க இருந்து ஒரு அடி நேரம் கூட உள்ள வைக்க முடியாது. மகேஷ். பாத்தலாமா? ஏய், ஆடா. என்ன இன்னும் உங்களுக்கு கபாலி மேல இருக்க கோவம் போலையா? எப்படி எனக்கு தீரும்? நீங்க எங்களை தடுத்திருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க. அவன் பேசுன பேச்சுக்கு அவன் கை கால உடைக்காம விட்டுருக்க கூடாது. இல்ல மகேஷ், நந்தினியை குத்தம் சொல்லாத. நாம பண்ணதான் தப்பு. அதுவும் நீ கபாலி அடிக்கிறதுக்கு கை நீட்டி இருக்க கூடாது. உன்னை காப்பாத்துறதுக்காக நானும் அவங்கள போய் அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. நான் அவன் அடிக்கப்படல. என்னென்ன தப்பு? எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. நாம அவங்கள அடிச்சு எக்கு தப்பா ஏதாவது ஆயிருந்தா 2 பேரும் நேரம் ஜெயிலுக்கு போயிருப்போம். இடத்தையும் விற்க முடியாது. அதுக்கா இவ்வளவு பாடுபட்டோம்? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மகேஷ். நம்ம பண்றது சாதாரண பிசினஸா? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லா கஷ்டத்துக்கும் இப்பதான் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. அதையே நீ யோசிக்கல. தயவு செஞ்சு இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ஆமா, இனிமேல் நம்ம எந்த நிலைமையிலையும் நாம யாரையும் கை நீட்டி அடிக்க கூடாது. அவங்க அடிச்சாலும் நம்ம அடி வாங்கிக்கலாம், தப்பே இல்ல. அப்பதான் நந்தினியோட லட்சியம் ஜெயிக்கும். நந்தினி, எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க மாமா.
இந்த கபாலிய அர்ஜுனோட ஆளா இருக்க கூடாது. நமக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக அர்ஜுனும் ஏன் இவங்களை அனுப்பி வச்சிருக்க கூடாது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அண்ணி என் மனசுல அந்த டவுட் இருக்கு நீ. அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. அர்ஜுனுக்கும் கபாலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். அதே சமயம் நாம ட்ரை பண்ணோம்னா அர்ஜுனை வச்சு கபாலியோட ஆட்டத்தை ஈஸியா அடக்க முடியும். தலை தெறிக்க ஓட வைக்க முடியும். அதை தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற, அப்புறம் எப்படி அவனை வச்சு இவனை? சொல்றேன். சூப்பர் பிளான் அண்ணி. ஆனா இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம் தோணுது அண்ணி. ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். நானும் மாமாவும் சேர்ந்து நடத்தி காட்டுறோம். நீ வீட்டுக்கு கிளம்பு, போய் ரெஸ்ட் எடு. ஆமா மகேஷ், நீ கிளம்பு. டேய், விஷயத்தை சக்சஸ் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம். வானந்தினி போலாம். குட் மார்னிங் சார். வாயா உக்கார. பரவாயில்ல சார், இன்னைக்கு முக்கியமான கேஸ் ஹியரிங்க்கு வருது, அதனால கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். உடனே புறப்பட்டு வா அவசரம்னு நீங்க ஃபோன் பண்ணதும் பாதியிலே திரும்பி வந்துட்டேன். என்ன சார் விஷயம்? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் நடந்துடுச்சியா. அந்த நந்தினி என் கண்ணுலயே விரல விட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாயா. என்ன சார் சொல்றீங்க? நந்தினிய அவ கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிச்சு அவளை தனிமரமா ஆக்கணும்னு நாம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகலையா. போதா குறைக்கு அந்த கமிஷனர் மூலமா என் கையவே கட்டி போட்டா. நம்ப முடியலையே சார். நடந்துடுச்சியா. ஆனா அதுக்காக பயந்துகிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவளை வெறும் கையோட நடுத்தருவுக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஆனா அதுல நான் எந்த வகையிலையும் சம்பந்தப்படக்கூடாது. அதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்லு. அதுக்கு ஒரு வழி இருக்கு சார். என்ன? ஏய், என்ன நீ அடங்கவே மாட்டியா? இப்ப எதுக்கு இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்திருக்க? இப்ப என் மேல என்ன பழி போட வந்திருக்க? என்ன இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? எதுக்காக இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? வார்த்தையை அடக்கி பேசுங்க. அவர் பேசல, பயத்துல உளறாரு. வேண்டாம் நந்தினி, விளையாடாத. நான் என் ரூட்ல போய்கிட்டு இருக்கேன். அனாவசியமா சீண்டி பார்க்காத. நான் சீர்னு நீ தாங்க மாட்ட. நிறுத்துங்க. நீங்க எந்த ரூட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பதிலா உங்க ஆளுங்களை எங்க இடத்துக்கு அனுப்பி வச்சு எங்களை எங்க ரூட்ல போக விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதானே நீங்க போயிட்டு இருக்கிற ரூட்டு. வாட்? நான் அனுப்பிச்சு வச்சேனா? யார் அது? கபாலி. சான்ஸே இல்ல. அந்த பேர்ல யாரையுமே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, வேற யாரையும் எங்கேயும் எதுக்காகவும் நான் அனுப்பி வைக்கவே இல்ல. இது சத்தியம். யோ, சத்தியத்தை தூக்கி குப்பையில போடியா. நீ அனுப்பாம அந்த கபாலி எப்படியா நாம வாங்கின இடத்துல போர்டு வச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பான்? எங்களுக்கு எதிரியே நீதான். நீ அனுப்பாம அந்த கபாலி எப்படி வருவான்? நீதான் எல்லா வேலையும் பண்ணிருக்க. யார் அவன்? ஏன் சார் நிம்மதியா இருக்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இங்க வந்து ஆர்த்திரி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போனாரு?
இவங்களுக்கு யாரால என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு வான் பண்ணிட்டு போனாரா இல்லையா? அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க கமிஷனர் பர்மிஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு தெரியுமா? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இப்படி சொல்லும்போது நான் எப்படி சார் அந்த தப்பை பண்ண முடியும்? சத்தியமா கபாலினா யாருன்னு எனக்கு தெரியாது சார், என்ன நம்புங்க. இல்ல சார், உங்களுக்கு கபாலி தெரியுமா தெரியாதான்றது இப்ப பிரச்சனை இல்ல சார். கபாலி இவங்க இடத்த சொந்த கொண்டாடிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், அது மட்டும் தான் இப்ப பிரச்சனை. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில கபாலி அங்க இருக்க கூடாது. இருந்தா உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது, புரியுதுங்களா? வரேன். ச்சே, யார் அந்த கபாலி உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது, இனிமே தெரிஞ்சுக்காம இருக்கவும் முடியாது. அவன் யாரு என்ன ஏதுன்னு கூப்பிட்டு பேசி அந்த இடத்த காலி பண்ண வைக்கலனா பாதிப்பு நமக்கு தான். செய்யாத தப்புக்கு நான் எப்படியா பொறுப்பேத்துக்க முடியும்? அப்படி யோசிச்சீங்கன்னா வழக்கம் போல நான் உங்களுக்கு முன்ஜாமீன் வாங்குறத தவிர வேற வழியே இல்ல. சீக்கிரம் சொல்லுங்க சார், கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு சார். எல்லாம் என் நேரையா. ச்சே, நீ இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த அர்ஜுனை மிரட்டிட்டு வந்தது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த அர்ஜுன் நம்ம மிரட்டலுக்கெல்லாம் பயந்து அந்த கபாலிய வெளியேத்துவானா மாட்டானான்னு கூட நமக்கு தெரியல. ஆனா அந்த தெய்வம் நம்மள கைவிடாதுமா. தெய்வம் கண்டிப்பா அந்த கபாலிய நம்ம இடத்த விட்டு வெளியேத்திடும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இல்லத்த, இனியும் தெய்வம் நமக்கு துணையா இருக்கும்னு சொல்லாதீங்க. தெய்வத்தை நம்பி நம்பி எனக்கு அழுத்து போச்சு. தப்புமா, அப்படியெல்லாம் சொல்லாத. பின்ன என்ன அத்தை, விஸ்வா காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? அவர் இல்லாம தினம் தினம் நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தையும் வேதனையும் வார்த்தையால சொல்ல முடியுமா? அது அந்த தெய்வத்துக்கு தெரியாத அத்தை. தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? அண்ணே, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. விஸ்வானம் விஷயத்துல தெய்வத்தை விட்டா நமக்கு ஹெல்ப் பண்ண வேற யாரும் இல்ல. நம்பிக்கையோட இருங்க நீ. தெய்வம் எப்படியோ அண்ணனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனா கபாலி விஷயத்துல நீங்க என்ன மட்டும் நம்பினா போதும். என்னமோ தெரியல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அப்பவே எக்ஸ்ட்ராவா 2 போடு போட்டிருந்தா அந்த ராஸ்கல் தலை தெறிக்க ஓடி இருப்பான். அவனை அடிக்க விடாம தடுத்து நிறுத்தி காரியத்தை கெடுத்துட்டீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போகல நீ. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை 4 காட்டு காட்டி ரோட்ல தூக்கி போட்டு மெரிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, உன்கிட்ட அடி வாங்கிட்டு அவன் சும்மாவா இருப்பான்? 4 பேரை கூட்டிக்கிட்டு இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை தான் பண்ணுவான். ஆமா மகேஷ், வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது. நந்தினி சொல்லிதான் அதே நான் உணர்ந்தேன். நந்தினி மாதிரி சாதுரியமா காய் நகர்த்துறது தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. நந்தினி பண்ணிருக்கிற விஷயம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ அமைதியா இரு. நீ ஒழுக்கமா கொரியர் வேலையை மட்டும் பாரு. கபாலி விஷயத்தை நானும் சுந்தர் மாமாவும் டீல் பண்ணிக்கிறோம். மாமா என்னோட இருக்கிறது 10 யானை பலத்துக்கு சமம். கொரியர் பாய், மிஸ்டர் கொரியர் பாய். ஏய், இன்னொரு தடவை என்ன கொரியர் பாய்னு கூப்பிட்ட அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படின்னா கொரியர் ஹஸ்பண்ட்னு கூப்பிடவா? ஓ ச்சே, நீ கொரியர் பாய்னே கூப்பிட்டு சொல்லமா? ஓகே கொரியர் பாய், இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய்,
இது கபாலி மேல உள்ள கோவம் மாதிரி தெரியலையே. பசியில வந்த கோவம் மாதிரி இல்ல தெரியுது. அண்ணே இதுல நீங்க வேற சும்மா என்ன கலாச்சிக்கிட்டு விடுங்கண்ணே. மே கமின் சார். யோ என்னையா புதுசா வீட்டுக்குள்ள வரதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? வாயா. வணக்கம் சார். யோ வாயா. யோ வக்கீல், என்ன இவன் தான் கபாலியா? சார் இவர்தான் கபாலியான்னு கேளுங்க. இந்த கபாலி மரியாதைக்கு பிறந்த மாவீரன் சார், நெப்போலியன் மாதிரி. என்னய்யா எடுத்த எடுப்புலயே என்கிட்ட வேலையை காட்டுறான்? என்னை பத்தி எடுத்து சொன்னியா இல்லையா? சொன்னாரு. இந்த பாருங்க சார், நீங்க பெரிய ஆளு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உங்க வார்த்தையை மதிச்சு நான் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போவேன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது நடக்காது. யாரா நீ இவ்வளவு திமிரா பேசுறதுக்கு எங்கடா கத்துக்கிட்ட? அதெல்லாம் பரம்பரை ரகசியம், உங்ககிட்ட சொல்லணுங்க தேவையில்லை. ஜம்ப் பண்ணாம மேட்டருக்கு வாங்க. என்னது? எங்க ஏரியாவுல எனக்கு கமிஷன் வெட்டாம யாரும் எதையும் வாங்கவும் முடியாது, யாரும் எதையும் விற்கவும் முடியாது. அந்த நந்தினி கமிஷன் தர முடியாதுன்னு சொன்னா அதான் இடத்த ஆட்டைய போட்டேன். வேணா நீங்க கொடுங்க. எனக்கு தேவை பணம் சார், பணம். அதை யாரு கொடுத்தா என்ன? அப்படின்னா என்கிட்ட இருந்து நீ பணத்தை வாங்காம அந்த இடத்த காலி பண்ண மாட்ட, அப்படிதானே? நான் வக்கீல் சார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மறுபடியும் முதல்ல இருந்து வராரு. நான் கிளம்புறேன். ஏய் கபாலி, அவசரப்படாதப்பா, உட்காரு, பொறுமையா இரு. சார் பேசி அமௌண்ட்டை ஃபைனல் பண்ணிட்டேன் சார். கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருங்க சார், இல்லனா முன்ஜாமீனுக்கு தான் போகணும். எவ்வளவு அமௌண்ட் கேக்குறான்? அதான் போன்ல சொன்னேனே சார், அந்த அமௌண்ட் தான். இவனுக்கு போய் அவ்வளவு பெரிய அமௌண்டா எப்படியா கொடுக்க முடியும்? சார் இன்னைக்கு தான் இந்த அமௌண்ட். செட்டில்மெண்ட் நாளைக்கு தள்ளி போடுங்க வச்சுங்க, இன்னும் ஜாஸ்தியா கேட்பேன் சார். சும்மாவா? லேண்டோட வேல்யூ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்குல்ல. எல்லாம் என் தலைவிதி. கொடுத்து தொலைக்கிறேன். ரூபா, இதோ வந்துட்டேங்க. வரும்போது சும்மா வராத, என்னோட பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வா. சரிங்க. யோ கபாலி, நீ பயங்கரமான ஆள்தாயா. எங்க சார் கிட்டயே அப்படி இப்படின்னு பேசி தூண்டில் போடாமே மீன் பிடிச்சிட்டியே. பொறாமப்படாதீங்க வக்கீல் சார், என் தொழில் அப்படி. இந்தாங்க. யோ வக்கீல் சார், அவன் கேக்குறத கொடுத்துட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு வா. ஓகே சார். தேங்க்ஸ் சார். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த இடத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. வரேன் சார், வரேன் மேடம். நந்தினி, இருடி இரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமா உன்கிட்ட வாங்காம நான் விட மாட்டேன். சார் கபாலி அனுப்பி வச்சுட்டேன் சார். அவன் கேட்டதோட 1 லட்ச ரூபா கம்மியா தான் சார் கொடுத்தேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஃபேவரா இருக்கணும் இல்லையா? கிழிச்ச அடா போயா. ₹1 பிரயோஜனம் இல்லாத அந்த வெத்து பைய என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டான். இது எல்லாம் அந்த 3 பொம்பளைங்க செஞ்ச வேண. சார் அந்த விஸ்வா இருக்கும்போது கூட நீங்க இவ்வளவு டென்ஷனா இருந்ததில்ல. இந்த பொம்பளைங்களை நினைச்சு நீங்க ரொம்ப தான் டென்ஷன் ஆகுறீங்க. அதான் எனக்கு ஏனே புரியல. அவன் ஒரு ஆம்பளைய மோதி ஜெயிக்கிறது ஈஸி, பொம்பளைங்களை ஜெயிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். என்ன சீண்டி பார்த்து அசிங்கப்படுத்தணும் அந்த 3 பொம்பளைங்களையும் இனி நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அந்த 3 பேருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி 3 பேரையும்
தனித்தனியா பிரிச்சு பைத்தியமாக்கி ஆளுக்கு ஒரு திசையா பிச்சை எடுக்க வைக்காம நான் ஓய மாட்டேன்.